வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம தோ அப்படின்ற வேர்டை நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். தோ தானே, அது ரொம்ப சிம்பிள், எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த தோவை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்க இதுல தெரிஞ்சுக்க முடியும். இந்த தோவை இப்படியெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்ஃபேக்ட் தோவை கன்ஜங்ஷனா யூஸ் பண்றதை விட மற்ற விதத்துல தான் தோவை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க ஸ்போக்கன்ல. ஸோ இந்த தோ, ஆல்தோ, ஈவன் தோ இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த தோவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தோ, ஆல்தோ அண்ட் ஈவன் தோ இது மூணுமே பார்த்தீங்களான்னா இருந்தாலும் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் கொடுக்கும். இதில் தோவும் ஆல்தோவும் ஈக்குவல். தோ வந்து இன்ஃபார்மல்னும் ஆல்தோவை ரொம்ப ஃபார்மல் ரிட்டர்னில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோவையே நீங்கள் வந்து ரிட்டர்னில் யூஸ் பண்ணலாம், ஃபார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் கூட கிடையாதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ தோ, ஆல்தோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆல்தோ யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் நீங்கள் தோவை யூஸ் பண்ண முடியும். ஆனால் தோ யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆல்தோவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பெட்டர் நீங்கள் எல்லா இடத்துலையும் தோவை யூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ஈவன் தோ. ஈவன் தோ பார்த்தீங்களன்னா தோவை விட இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈவன் தோவை யூஸ் பண்ணுவோம். இந்த ஈவன்ற வார்த்தையை பொதுவாக சேர்த்தாலே அது கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேர்ப்போம். இதில் தோ, ஆல்தோ, ஈவன் தோ இது மூணையுமே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுவோம். அதில் ஆல்தோவையும் ஈவன் தோவையும் நம்ம கன்ஜங்ஷனாக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். தோவை நீங்கள் தனியாக ஒரு சென்டென்ஸில் கன்ஜங்ஷனாக இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் காமனாக ஸ்போக்கனில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறதை விட ஸ்டாண்ட் அலோனாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப காமன். அடுத்தது இந்த தோன்ற வார்த்தையை ஒரு சென்டென்ஸோடைய பிகினிங்கில், மிடில், எண்டில் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்க. அது நல்லது இல்லைன்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவன் ஸ்மோக் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம தனித்தனி சென்டென்ஸாக சொல்லியிருக்கோம். அது நல்லதில்லை என்று அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவனும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கம்பைன் பண்ணிட்டோம். அது நல்லதில்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் இன்னமும் ஸ்மோக் தான் பண்ணுறான், இன்னமும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான் இப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறப்ப தான் அதை வந்து நம்ம கன்ஜங்ஷன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம கன்ஜங்ஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் தோ யூஸ் பண்ணலாம், ஆல்தோ யூஸ் பண்ணலாம். நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஈவன் தோவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், சென்டென்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து தோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஆல்தோ அண்ட் ஈவன் தோவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சென்டென்ஸை கன்ஜங்ஷன் வச்சு எப்படி, கன்ஜங்ஷனாக இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதை பார்த்துடலாம். ஸோ ரெண்டு சென்டென்ஸும் அப்படியே இருக்கட்டும், அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லதில்லை என்று அவனுக்கு தெரியும், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவனுக்கு தெரியும், ஹீ நோஸ். என்ன தெரியும்? அது நல்லதில்லைன்னு. ஹீ நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம். அது அவனுக்கு நல்லதில்லைன்னு அவனுக்கு தெரியும். ஹீ நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம். அவன் இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னும் அப்படின்னா ஸ்டில் இல்லையா? அவன் அந்த விஷயத்த பண்ணி கொண்டு தான் இருக்கிறான், புகைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். பர்மனண்ட்டாக எப்போவுமே பண்ணுற விஷயம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி ஸ்டில் ஸ்மோக்ஸ், ஹி ஸ்டில் ஸ்மோக்ஸ். இப்போ நம்ம தோவை இல்லை ஆல் தோவை இல்லை ஈவன் தோவை நம்ம ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறப்போ, தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம், அவனுக்கு தெரிந்தாலும், அந்த பார்ட்டில் தான் நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறப்ப இந்த தோவை கனெக்ட் பண்ணுவோம். Though he knows it is bad for him, he still smokes. Although he knows it is bad for him, he still smokes. Even though he knows it is bad for him, he still smokes. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறப்பவே நம்ம எந்த சென்டென்ஸோட தோவை கனெக்ட் பண்ணுறோமோ அதை பின்னாடி வச்சும் சொல்லலாம். He still smokes even though he knows it is bad for him. அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட அவன் இன்னும் ஸ்மோக் தான் பண்ணுறான் இப்படி சொல்கிறோம். நான் இப்போ எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் ஈவன் தோ சேர்த்தேன். ஹி ஸ்டில் ஸ்மோக்ஸ் ஈவன் தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம். அவனுக்கு தெரிஞ்சா கூட அந்த வார்த்தைக்கு தான் நம்ம ஈவனை சேர்த்துக்கிறோம்.
அது நல்லது இல்லன்னு தெரிஞ்சா கூட அவன் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த மாரி சொல்றது. இல்ல நீங்க நார்மலா சொல்லணுமானா, "ஹி ஸ்டில் ஸ்மோக்ஸ், தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம்." அப்படி சொல்றப்பயே பாருங்களேன், அந்த இடத்துல ஒண்ணு எம்பசைஸ் இல்ல இல்லையா? "தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம்." இதுக்கும், "ஈவன் தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம்." அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அவ்வளோதான். ஸோ ஈவன் தோன்றது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றோம். அவ்வளோதான். இப்போ இந்த தோ, ஆல்தோ அண்ட் ஈவன் தோவ நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க ஸ்போக்கன்ல தோவ கன்ஜங்ஷனா யூஸ் பண்றத விட, ஸ்டாண்ட் அலோனா யூஸ் பண்றது தான் ரொம்ப காமன். நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு சென்டென்ஸ், அது நல்லதில்லன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் ஸ்மோக் பண்றான். இப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாரி 2 சென்டென்ஸா தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்றப்ப இந்த தோவ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த தோவ தனியா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸோடயே முதல்ல யூஸ் பண்ணணுமானா, நீங்க எங்க போடுறோம் பாருங்க. அது நல்லதில்லன்னு அவனுக்கு தெரியும். அது கூட தான் நம்ம தோவ நம்ம சேர்க்கிறோம். "ஹி ஸ்டில் ஸ்மோக்ஸ், தோ ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம்." அப்படிதான் நம்ம சொல்லுவோம். தனித்தனியா இருக்கு. பட் நம்ம எப்படி கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணப்போ இருந்ததோ, அதே மாதிரி "ஹி நோஸ் இட் இஸ் பேட் ஃபார் ஹிம்" கூட தான் நம்ம தோவ சேர்த்திருக்கோம். ஆனா ஏன்? தமிழ்ல இருந்தாலும் அவன் இன்னும் ஸ்மோக் பண்றான். அந்த இடத்துல தானே இருந்தாலும்ங்கிற வார்த்தை வருது. எனக்கு அந்த மாரி இருந்தா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா, அப்ப தோவ எங்க போடணும் அப்படின்னா, கடைசியா போடணும். எந்த சென்டென்ஸ் கூட? இருந்தாலும் அவன் ஸ்மோக் பண்றான். அந்த சென்டென்ஸ்லயே கடைசில நம்ம தோவ போடணும். எப்படி இருக்கும் பார்க்கலாமா? "He knows it is bad for him. He still smokes though." அப்படி சொல்லுவோம். இதுதான் ரொம்ப நேச்சுரல். இந்த மாரி தான் ஸ்போக்கன்ல சொல்லுவாங்க ஜெனரலா. "He knows it is bad for him. He still smokes though." ஆனாலும் அவன் ஸ்மோக் பண்றான். இந்த மாரி சொல்றப்போ நம்ம எந்த சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸோட கடைசில தோவ போடணும். எழுதுறப்போ கமா போட்டு இந்த மாரி தோன்னு எழுதணும். கமாவுக்கு அப்புறம் தோ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இத நீங்க எத்தன விதமா சொல்லி பார்க்க முடியுமோ சொல்லி பாருங்க. இந்த தோவ எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஹெவியா இருக்கு. கனமா இருக்கு. எப்படி நாம சொல்லப் போறோம்? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். 2 சின்ன சின்ன சென்டென்சஸ். "The box is small. The box is heavy. It is heavy." எப்படி நாம சொல்லப் போறோம்? கன்ஜங்ஷன் வச்சு சொல்றதா இருந்தா, "Though the box is small, it is very heavy." அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? இப்போ இந்த தோவ நேச்சுரலா ஸ்போக்கன்ல இருக்கிற மாதிரி நம்ம சொல்லப் போறோம். எப்படி இருக்கும்? பாக்ஸ் சின்னதா தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படி சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல? ஸோ ஹெவியா இருக்கு. அது கூட தான் அந்த இருந்தாலும்ங்கிற வார்த்தை வருது. அத நம்ம கடைசில சொல்லணும். "The box is small. It is very heavy though. It is very heavy though." இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். இப்படி நம்ம சொல்லப் போறோம். எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். இதுல கன்ஜங்ஷனா யூஸ் பண்றோம். இதுல தனித்தனியா யூஸ் பண்ணியிருக்கோம். 2 விதமாவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நாம இப்போ கன்ஜங்ஷனா வச்சு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 2 சென்டென்ஸையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. "The exam was difficult. The exam was difficult." நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். I managed to pass. I managed to pass. சேர்த்துக்கலாமா? நீங்க although, even though எத வேணா சேர்த்து சொல்லுங்க. Although the exam was difficult, I managed to pass. இது கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணி. கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்போக்கன்ல எனக்கு தோவ தனியா கடைசியா வச்சு சொல்லப் போறோம். The exam was difficult. I managed to pass though. I managed to pass though. இது கன்ஜங்ஷனா வச்சு சொல்றது. நீங்க கன்ஜங்ஷனா வச்சு சொல்றப்போ நீங்க தோ, ஆல்தோ, ஈவன் தோ எத வேணா வச்சு சொல்லலாம். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ நாம பார்க்க போறது, இது தோவோடைய இன்னொரு ஸ்டைல். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் இல்லன்னா நவுன் ஏதாவது வந்ததுன்னா, அத முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் தோ, சப்ஜெக்ட், வெர்ப், மெயின் கிளாஸ். இந்த மாரி ஒரு ஸ்டைலையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஏன்னா, இத வந்து ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ரிட்டன்ல. ஏன்னா, இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். இப்ப பாருங்க, அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு நல்லா புரியுது, எல்லாம் புரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தா, "ஏய் பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருந்தாலும் எல்லா விஷயமும் அவனுக்கு நல்லா புரியுதே" அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதான் நம்ம சொல்லப் போறோம்.
அவன் ரொம்ப சின்ன பிள்ளை. எப்படி சொல்லுவோம்? ஹி இஸ் யங். ஹி இஸ் யங் இல்லையா? அவனுக்கு எல்லாம் புரியுது. நெறைய புரியுது. ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எ லாட். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெரி வெல். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங். எப்படி வேணா சொல்லுங்க. இப்ப நம்ம இத சேர்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்தோ வச்சு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நீங்க எத வேணா சொல்லலாம். சாதாரணமா நம்ம சொல்றப்போ, ஆல்தோவ சாதாரணமா கன்ஜங்ஷனா வச்சு இந்த இடத்துல சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த புது ஸ்டைல்ல நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்லலாம். ஆல்தோ ஹி இஸ் யங், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எ லாட். இது வந்து சாதாரணமா சொல்றது. இப்ப நம்ம சொன்னோம், எது அட்ஜெக்டிவோ அது முன்னாடி வச்சு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எது? நம்ம நெறைய இடத்துல அந்த அட்ஜெக்டிவ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்படி இருந்து, இப்படி இருக்கு அப்படின்னு வர்ற வார்த்தைகள் தான் அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும், இருந்தாலும். ஸோ அந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். யங் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, அட்ஜெக்டிவ் இல்லைன்னா நவுன் வந்ததுன்னா அதை முதல்ல சொல்லிட்டு தோ சப்ஜெக்ட் வேர்ப் மெயின் கிளாஸ். இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் யங் இல்லையா? எங்க கொண்டு வந்து முதல்ல போடுவோம். யங் தோ ஹி இஸ், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எ லாட். யங் தோ ஹி இஸ், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எ லாட். இப்படியும் நம்ம சொல்லலாம். இது தோவை யூஸ் பண்றதுக்கான இன்னொரு வழி. இது வந்து அட்ஜெக்டிவ் இல்லைன்னா நவுன் வரப்போ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அவர் பிஸியா இருந்தாலும், இருந்தாலும், இருந்தாலும் அப்படின்னு வந்தா அந்த வார்த்தை அட்ஜெக்டிவ்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இந்த பிஸின்ற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். அப்பப்போ தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வார். ஸோ எப்பவுமே வழக்கமா இது அவருடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றதுனால இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். He is busy. He visits his hometown. சொந்த ஊர். He visits his hometown now and then. அப்பப்போ. Though he is very busy, he visits his hometown now and then. இந்த இடத்துல நம்ம வழக்கமான கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம இந்த செகண்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா? இந்த அட்ஜெக்டிவை முன்னாடி வச்சு சொல்றது. அதை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வந்து பிஸி இல்லையா? அப்படியே அந்த பிஸியை முன்னாடி கொண்டு போயிடுங்க. பிஸி தோ ஹி இஸ். அவ்வளோதான். இந்த வெறியெல்லாம் வேண்டாம். பிஸி தோ ஹி இஸ், he visits his hometown now and then. அவ்வளோதான். பிஸி தோ ஹி இஸ், he visits his hometown now and then. ஸோ தோ பாருங்க எத்தனை பொசிஷன்ல எடுக்குதுன்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அதை தொடச்சு பாலிஷ் பண்ணாலும் இந்த ஷூஸ் வந்து இன்னும் புதுசு மாதிரியே தெரில. இப்படி நம்ம சொல்ல போறோம். இப்போ நான் கையில வச்சிருக்கேன், தொடச்சு பாலிஷ் பண்ணி கையில வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்க, நானும் இதை தொடச்சு பாலிஷ்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த ஷூஸ் வந்து புதுசு மாதிரியே தெரில, இன்னும் புதியதாக தெரியவில்லை. ஸோ பண்ணி முடிச்சு உடனே பேசிட்டு இருக்கிறதுனால நான் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறேன். ஸோ ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு தெம். ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ஸ்ட். நீங்க வந்து உங்க சுச்சுவேஷன்ல நீங்க பேசுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டென்சஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு தெம். இப்போ இன்னும் அது புதியதாக தெரியவில்லைன்னு சொல்றோம். த ஷூஸ் ஸ்டில் டோன்ட் லுக் நியூ. த ஷூஸ் ஸ்டில் டோன்ட் லுக் நியூ. இந்த மாதிரி இந்த ஸ்டில் வச்சு சொல்றது ரொம்ப காமன். இப்போ நம்ம இதை தோ வச்சு கனெக்ட் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் ரொம்ப நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றதுக்கு ஈவன் தோ. ஈவன் தோ ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு தெம் சொல்றப்பே பாருங்க அந்த எம்ஃபசைஸ் பண்றது. ஈவன் தோ ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு தெம், த ஷூஸ் ஸ்டில் டோன்ட் லுக் நியூ. தோ ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு தெம். கவனிங்க நீங்களே அந்த ப்ரெஷரை எதுல ஜாஸ்தியா இருக்கு, எதுல அந்த எம்ஃபசைஸ் பண்றது எதுல ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. தோ ஐ ஹவ் கிளீன்ட் அண்ட் பாலிஷ்டு த ஷூஸ் ஸ்டில் டோன்ட் லுக் நியூ. ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். பட் ஈவன் தோ சொல்றப்ப நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்றோம். இப்போ இந்த தோ, ஈவன் தோ, ஆல் தோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இந்த இடத்துல தான். பொதுவா இந்த தோ, ஈவன் தோ, ஆல் தோவை நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் இதை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நிறைய பேர் நம்ம இந்த தோவை ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம். அது தப்பு. அது என்னங்க அது ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், ஃபேக்ட், எது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் அதை தொடச்சு பாலிஷ் பண்ணிட்டேன், அப்படியும் அது புதுசா தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஃபேக்ட். தொடச்சு பார்த்துட்டேன், அது எனக்கு புதுசா தெரியல நான் சொல்றேன். இப்போ இதையே இந்த ஷூவை நல்லா தொடச்சு பையன் அப்படின்னு சொன்னா, அதை தொடச்சு பாலிஷ் பண்ணாலும் அது புதுசா தெரியாது. இப்படி சொன்னா அது ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஏன்னா அது ஃபேக்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன தொடச்சே பார்க்கல. தொடச்சு பார்க்காமலேயே தொடச்சாலும் அது புதுசா தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் ஹைப்போதெட்டிக்கல். ஹைப்போதெட்டிக்கல்னா என்னன்னா அது வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன். உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்னும் அது
உண்மையா இல்லையான்னு தெரியாது. தொலைச்சு பார்த்தா தான் தெரியும். தொடைக்காமயே நான் செஞ்சாலும் அது இருக்காது அப்படின்னு சொன்னேன்னா, அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க தோ, ஆல்தோ, ஈவன் தோவ யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? அதுக்கு ஈவன் இஃப்ப யூஸ் பண்ணணும். அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனா நீங்க தோவ யூஸ் பண்ணாதீங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். அவர் என்ன நேர்ல வந்து இன்வைட் பண்ணார். அப்படி இருந்தும் அவரோட வெட்டிங்க்கு என்னால முடியல. இப்படி நம்ம சொல்றோம். இது ஃபேக்ட். நிஜமா நடந்துச்சு. அவர் வந்து இன்வைட் பண்ணார். நான் அப்படியும் போகல. அத நான் சொல்றேன். ஸோ ஃபேக்ட்ட நம்ம சொல்லலாம். இப்ப இத எப்படி சொல்லலாம்? அவரே என்னை நேரில் அழைத்தார். நேர்ல வந்து அழைக்கிறத வந்து பெர்சனலா இன்வைட் பண்றதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? He invited me personally. He invited me personally. அவ்வளோதான். என்னால அவருடைய திருமணத்தை அட்டெண்ட் பண்ண முடியல. I couldn't attend his wedding. I couldn't attend his wedding. இப்போ இந்த இடத்துல நாம தோவோ, ஈவன் தோவோ கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணலாம். Though he invited me personally, I couldn't attend his wedding. Though he invited me personally, I couldn't attend his wedding. ஓகே. இப்ப இதையே அவரே என்ன நேர்ல வந்து அழைச்சாலும், நான் அவர் வெட்டிங்க்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஏன்னா அது நடக்கல. அவர் வந்து இன்னும் இன்வைட் பண்ணல. பட் இன்வைட் பண்ணாலும் நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்றது நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இமேஜினேஷன்ல இப்படி நடந்தாலும் போமாட்டேன்னு சொல்றோம். அப்ப அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த இடத்துல நம்ம தோ, ஆல்தோ, ஈவன் தோவ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதுல ஃபேக்ட் என்ன? ஃபேக்ட் இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் போமாட்டேன் அப்படின்னு நான் தான் சொல்றேனே. அது ஃபேக்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க போமாட்டேன்னு சொல்றது ஃபேக்ட். ஆனா அவர் நேரில் வந்து அழைத்தாலும் அது ஃபேக்ட் இல்ல இல்லையா? அவர் வந்து அழைப்பாரா இல்லையான்னே தெரியாது. ஸோ அப்ப அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். இப்ப இதே சென்டென்ஸ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். என்னன்னா, இந்த இடத்துல அவர் அழைத்தாலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்னும் அழைக்கல. அழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாது. அதனால இத ஹைப்போதெட்டிக்கல்ன்னு சொன்னோம். இப்ப அவர் வந்து அழைச்சுட்டார். அவர் என்னை நேரில் வந்து அழைத்தார். ஆனா, நான் அவருடைய மேரேஜுக்கு போமாட்டேன். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இது இன்னும் நடக்கல. ஃபியூச்சர்ல தான் நடக்கப் போகுது. இருந்தாலும் நான் வந்து இத டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இது ஃபேக்ட். என் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இத நான் ஃபேக்ட்டா நம்ம சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நம்ம தனித்தனியா சொல்லியிருக்கோம் கவனிங்க. அதனால தோவ நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணாம தனியா யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக் சென்டென்சஸ் he invited me personally. I will not attend his wedding. அவர் இன்வைட் பண்ணியிருக்கார். ஆனா நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். He invited me personally. I will not attend his wedding. எப்படி சொல்லலாம்? He invited me personally. I will not attend his wedding though. கடைசியா வச்சு சொல்றோம். I will not attend his wedding though. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 3 மணி நேரம் ஷாப்பிங் செய்தும் எல்லாத்தையும் வாங்கி முடிக்கல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். 3 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணாலும் எல்லாத்தையும் வாங்கி முடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 ஹவர்ஸ் ஷாப்பிங் பண்ணோம். We spent 3 hours shopping. பொதுவாக ஷாப்பிங்க்கு முன்னாடி நம்ம ஃபார்ன்ற ப்ரப்போசிஷனை சேர்க்கறது இல்லை. ஐ கோ ஷாப்பிங் தான். ஐ கோ ஃபார் ஷாப்பிங் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம ஃபார் போடக்கூடாது. We spent 3 hours shopping. அவ்வளோதான். We couldn't buy everything. எல்லாத்தையும் வாங்கி முடிக்கல. We couldn't buy everything. எல்லாத்தையும் வாங்க முடியல. இதுதான் நம்ம சேர்க்க போறோம். Though we spent 3 hours shopping, we couldn't buy everything. Though we spent 3 hours shopping, we couldn't buy everything. இப்போ நம்ம தோவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த 3 சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. எங்க அம்மா வர்ற கெஸ்ட்டுக்காக நான்வெஜ் சமைச்சாங்க. இருந்தாலும் அவங்க சாப்பிடல. ஃபுட் வந்து ஆறி போய் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது. இருந்தாலும் கேக் மட்டும் சாப்பிடுவேன். நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் தனியா போஸ்ட் பண்றேன். நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம தோ, ஆல்தோ, ஈவன் தோ என்ன டிஃபரன்ஸ், தோவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.